ஆமா பாருமேல மடத்து தூங்குற சுகமே. இருக்கிற எல்லாத்துக்கும் போய் பிசியோ பண்ணு போ. இப்ப போய் நம்ம பண்ணுவோம் சாப்பிட்டு. என்னடா நடக்குதுங்க? ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட சில கிளிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீ அமைதியாரியா? எவனும் சாப்பிடல, அமைதியாரு. நீலாம் ஒரு ஆளு, அமைதியாரியா? நீ ஒரு ஆளா? போடா உருண்டை. அதான் எல்லாம் முதல்ல பார்த்துட்டு இருக்காங்க. பாரு, அதான் பாரு, யாருமே சாப்பிடல பாரு. சீக்கிரத்துல டைப் போறான். புரியுதா? போயா, நீலாம் ஒரு மனுஷன். குடி சீக்கிரம் எலிமினேட் ஆகி போறான். ஒரு ஆள் நேம உத்தம புத்திர மாதிரி பேசிட்டு. சாரி. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்தது. அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவர் அதுதான் கெட்ட வார்த்தை தான் பேசினாரா இல்ல வேற எதுவும் பேசினாரா அப்படின்ட்டு மறுபடியும் சரி அது கெட்ட வார்த்தை இல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி போயிட்டாரு. உருண்டை உருண்டை. இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? அவங்க ப்ராப்பர்ட்டி, இது அவங்க ப்ராப்பர்ட்டி இல்ல. மேனர். இந்த வீடு அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன தாண்டி இந்த ஹவுஸோட வால் ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி அப்படி அடிச்சு ஓடிட்டு இருக்காரு. அண்ணே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ தங்கம் வேணாம். ரவீன் காந்தி சார். செயின்லாம் போட்டு பஸ் ஏத்தி. அப்படி பண்ண மாட்டேன். செயின் இல்ல. படத்துல மாதிரி டச்சின் தானே கிட்ட. தலைவன் வேற லெவல் தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதான் நல்லா குழு குழுன்னு இருக்கும். உள்ள இருந்து வெளியில வரப்ப நல்லா கலரா தக தகன்னு வருவேன்னு சொன்னாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மூஞ்சி அளவு கூட தண்ணி மேற்கொண்டு முகம் கற்குளிச்சு போய் தான் இருக்கு. அதுல ஆனா சாயங்காலம் நான் இதாவது எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு பப்ஸாவது ஒரு எதிர்பார்த்தேன். டீ காஃபி. அதான் பப்ஸ் டீ காஃபி சாயங்காலம் ஆனா ஒரு ஸ்நாக்ஸ் வரும். இன்னொன்னு ஒரு 11 ஆனா ஜூஸ் அந்த மாதிரிலாம் நான் சத்தியமா எதிர்பார்த்தேன் சொல்லலாம். நீங்க இதுல 2 நாளைக்கு மேல ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க உண்மையிலே கவலைப்படாது, ஷூட்டிங் உள்ள 1 மணி நேரம் இருக்கும், மிச்ச நேரம்லாம் நீங்க சம்மர் ரிலாக்ஸா இருந்துக்கலாம். வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஓ இப்படி ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா விருந்தரும் தடபடலாம் கேக்குற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? சார் தப்பு சார், வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்து யாருப்பா எலிமினேஷன் ஆகுறன்னு கேட்டா வினோத் தெரியுவியா? அதெல்லாம் தெரியுவியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அங்க போய் உட்காந்துக்கிறோம். யாரு ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ வந்து பிரவீன் கத்திரி வந்தா அங்கேயும் வினோத் பார் வினோத் அப்படின்ற, இங்க வந்தா வினோத்ன்ற. ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதெல்லாம் சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்ற போல. 12 seconds later. பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்க. அதனால நீ பப்ளிக் அடுத்த முறை சொல்லிட்டேன். நீ என் பேரை சொல்லுங்க வச்சு பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நானு நாமினேஷன் எல்லாம் பண்றேன், என்ன பேசுறாலும் என் பேர் சொல்லுகிறேன். நீ எவன் வந்து பேசுறாலும் வினோத்ன்ற. நீ பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் சொல்லிட்டேன். பாத்துக்கோ, இதோட ஃபைனல். அப்படியே அவர் பேர் பசுமர்த்தாணி போல அப்படியே பதிஞ்சிருச்சு போலக்கு வினோத். விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேக்குறாரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? 2 பேர் காம்பினேஷன் அப்படியே அல்டிமேட். சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. வா, யாருக்கு தப்பா நினைக்காதீங்க. 2 ஆப்பிள் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். ரம்யாக்கு உடம்பு முடியல, ரம்யா கொண்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு ஆப்பிள் நான் என்னுடைய 2 ஆப்பிள் சரி பொறுமையா சாப்பிடணும் எடுத்து வச்சேன். அதுதான் ஒரு ஆப்பிள் உங்க டீம்ல யாரோ எடுத்தாங்க. பரவாயில்ல, சாப்பிட்டா பரவாயில்ல. இன்னொன்னு காலையில இவங்க எடுத்திருக்காங்க. இல்ல யாரு எவங்க இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. இல்ல எது இருந்தாலும் சாப்பிட்டுறாப்புல, வெரைட்டி கிருத்தி சாண உருண்டை எது இருந்தாலும் சாப்பிட்டுறாரு. எப்பா செம்ம ரியாக்ஷன் பா. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதை ஒரு குத்தி கொடுக்குறாடா. ஐயோ அவங்க நம்பிடல, இந்த ஆளை நம்ப முடியாது. சரிங்களா? பேசக்கூடாது. 2 பேரும் இப்ப சண்டை போடுவீங்க, நைட்டு பெட்ல வந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க, நான் அடுக்க வரணுமா? பாடுற சார் நீங்க நைட்டு வாங்க சார், வாங்க சார். சார் வாட்டர் சார்.
இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது. என்னதான் அவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நம்ம 2 பேத்துக்கு எந்த ஒரு பகையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ரொம்ப எல்லாராலும் ட்ரோல் பண்ணப்பட்ட ஒருத்தராக இருந்தார். இப்போ இதில் பிக் பாஸ் ஷோவில் இருக்கிறதுனால மேபி அடுத்த கட்ட லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திவாகர் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.